friends, welcome back. இன்னைக்கு நம்ம ஹெல்த் மீல்ஸ் தமிழ்ல பார்க்க போறது இன்ஸ்டன்டான பந்தோசைங்க. பொதுவா நம்ம பந்தோசை பண்ணணும் அப்படின்னாக்கா அரிசி ஊற வச்சு அரைச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பந்தோசை பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது இன்ஸ்டண்டா எப்படி பந்தோசை செய்யலாம் அப்படின்னு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பந்தோசை இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட் பந்தோசை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரவை யூஸ் பண்ணியிருக்கேங்க. 250 ml கப் இருக்கிற இந்த கப்பில் 1.5 கப் ரவை எடுத்துருக்கேங்க. ரவை வறுத்ததோ வறுக்காததோ எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு இப்போ இதில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 கப் தயிர், புளிக்காத தயிர் தாங்க நான் சேர்த்திருக்கேன். இது கூட மாவுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இதில் இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போதைக்கு 1/2 டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா இதே போல் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஒட்டுக்காக ஊற்றிடாமல் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். டோட்டலாக 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்ல ஒரு சூப்பரான பேட்டர் இங்கே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு செட் பண்ணிக்கலாங்க. இந்த பேட்டர் செட் ஆகி வர்ற இந்த டைமில் ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது 1 ஸ்பூன் கடுகு, 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதே போல் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்க்கு வதக்கினாலே போதுங்க. ரொம்ப வெங்காயம் வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். இப்போ 15 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மாவு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் இதில் போட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும்தாங்க வதக்கியிருக்கோம். அது ஒரு லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம இதில் மாவில் போட்டணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு வார்மாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இப்போ இதில் இஞ்சி நல்லா துருவி போட்டிருக்குங்க. குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போடல, கிரேட்டரில் நல்லா துருவி தான் போட்டிருக்கேன். அதே போல் பச்சை மிளகாவும் 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை தான் பொடியாக கட் பண்ணினது. கேப்சிகம் 1/2 கேப்சிகம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 கேரட் நல்லா இதே போல் ஃபைனாக துருவி போட்டிருக்கேங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக, இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டிருக்கேங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் இங்கே கேப்சிகம், தக்காளி, கேரட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ் எல்லாம் இல்லை கார்ன் அந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னாக்கா அது கூட போட்டுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட பிறகு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடணுங்க. இப்போ நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நமக்கு இந்த அளவுக்கு திக்கு தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி மட்டும்தான் இப்போ நான் சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு வேணுன்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்திக்கலாங்க. ஒட்டுக்காக சேர்த்திட வேண்டாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிக்கலாங்க. முன்னமும் நம்ம ஒரு 15 நிமிஷம் செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ டோட்டலாக 1/2 மணி நேரம் செட் பண்ணினாலே போதும். 15 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பேட்டர் செட் ஆகி வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், நான் இதில் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணலைங்க. அதுக்கு பதிலாக தான் 1/2 மணி நேரம் செட் பண்ணியிருந்தேன். இப்போ பந்தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஒரு தடுக்கா பேன் ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 கரண்டி பேட்டர் ஊற்றிருக்கேங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். 2 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி அதை திருப்பி விட்டுடலாங்க. நான் ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி தான் விட்டுருக்கேன்.
ஃப்ளிப் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு செட் பண்ணினா போதுங்க. நமக்கு சூப்பரான வெஜிடபிள் இன்ஸ்டன்ட் பந்தோசை இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தட்கா பேனில் தான் வைக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. தோசைக்கல்லில் கூட இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி தட்கா பேன் இருந்தங்காட்டிக்கு நான் இதில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படி இல்லாட்டி அப்பச்சட்டி இருந்தால் கூட அப்பச்சட்டிலையும் உங்களுக்கு பந்தோசை ரொம்ப நல்லா பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் பந்தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நம்ம வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.